ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முட்டம் லைட் ஹவுஸ் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. நம்ம ஃபஸ்ட்டு காசு கொடுத்தாச்சு. நீ டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஏன்னா உள்ளே போகும்போது டிக்கெட் கேட்பாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு. அப்புறமா இங்கே வழியில் பாருங்கள், பூச்செடியெல்லாம் சூப்பராக அழகாக இருக்குது. கார்டன் செமையாக சூப்பராக வச்சுருக்காங்க. நிறைய இந்த பிங்க் கலர் தெத்தி செடி சூப்பராக அழகாக இருந்து, பிங்க் கலர் தெத்தி, பிங்க் கலர் செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒன்று ஒன்றையா பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அடுத்தது அந்த செடியில் பூ இல்லை. அது கரெக்டாக க்யூட்டாக கட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. இது ஒரு பக்கம், ஒரு சைடு ஃபுல்லாக இந்த கார்டன் செட்டப்பு பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பீச்சு, டிக்கெட் பாருங்கள், ஒரு ஆளுக்கு 20 ரூபா, நாங்கள் 2 பேருக்கு 40 ரூபா. ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்திங்களா, அடுத்த சைடில் ஃபுல்லாக இந்த பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பார்க் தான். ஓவரால் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மழை துளி மாதிரி வர அந்த வியூவு. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஈவினிங் டைம் போகும்போது தான் இந்த மாதிரி இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. எல்லா பக்கமும் போய் நம்ம டாட்டா காமிப்பு தான் போயிருந்துட்டு. அடுத்து இதில் நம்ம இங்கே இருந்துட்டு பீச்சு வியூ அதெல்லாமே பார்க்கலாம். அங்கே பீச்சில் நாங்கள் பீச்சுக்கு தான் போகிறதா பிளானாக வந்தோம். பட் அங்கே சரியான கூட்டம், காரு பைக்குன்னு ரொம்ப நெரிசலாக இருந்துச்சு. ஸோ அதனால் சரி நம்ம இங்கே லைட் ஹவுஸ் போயிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஃபைனலாக டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லைட் ஹவுஸே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வியூ செமையாக இருக்குது. முட்டம் பீச்சும் நான் அடுத்த அப்டேட் பண்ணுறேன். நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இப்போ கீழே இருந்து தான் இந்த வியூ பார்த்துட்ருக்கோம். இன்னும் லைட் ஹவுஸில் மேலே போயிட்டு இந்த வியூ எல்லாம் பார்க்கும்போது இன்னும் செமையாக சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அந்த தரை, புல், கார்டன் எல்லாமே நீட்டாக சூப்பராக இது மியூசியம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம போய் லைட் ஹவுஸை பார்த்துட்டு வருவோம். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்திருந்தோம். அப்போ இங்கே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்க்க உள்ள அலோவ் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம போகலாம். எயிட்டீன் 82 இது கட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது.
இது வந்து மேலே போயிட்டு இதில் வந்து கீழே வந்து ஹோலாக தெரியுதா இல்லைன்ட்டு கீழே பார்த்தாச்சுன்னா இந்த ஓட்டையிலூடி நம்ம விழுந்துருவோமோ இல்லை இது உடஞ்சி விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரியே ஃபீலாகவே இருந்துச்சு பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், இருந்தாலுமே எப்போ போனாலுமே இதே ஃபீலில் தான் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் முட்டம் லைட் ஹவுஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் முட்டம் லைட் ஹவுஸும் கன்னியாகுமரி லைட் ஹவுஸும் தான் போயிருக்கேன். லைட் ஹவுஸ் பார்த்தது, வேறு எந்த இடம் பார்த்ததில்ல. இங்கே நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் உள்ளாடி இதை மாதிரி வேறு எங்கே இருக்குது யாருக்காச்சும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம வந்து டாப்புக்கு வந்தாச்சு லைட் ஹவுஸில். எப்படி இருக்குது பாருங்க. செமையாக சூப்பராக இருக்குது. கார்டன் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணிக்குவாங்க. பக்கத்தில் பீச்லேயுமே இதே மாதிரி இப்போ பார்க் செட்டப் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்கும். சன்னும் செட் ஆகலை, சன்செட்டும் முடிஞ்சால் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு இந்த இது என்ன சொல்கிறது, கிராஃபிக்ஸில் வந்து பிக்சர் மாதிரி தெரியுது இந்த கார்டன் வியூ எல்லாமே. ஆனால் ரியாலிட்டியாகவே இவ்வளோ அழகாக இருக்குது. இதான் வந்து முட்டம் ஹார்பரு. நம்ம மீன் எல்லாம் ஏலம் போடுவாங்கல்ல அந்த ஏரியா பாருங்கள். குட்டி குட்டி போட்லாம் போயிட்டுருக்குது. ஃபைனலி நம்ம வந்து சுற்றி பார்த்தாச்சு. இது வந்து இங்கே மேலே வந்து ஆப்ரேட் பண்ண இருக்கிறவங்க, இந்த லைட் ஹவுஸ் லைட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறவங்க, டியூட்டியில் வந்து வேறு வேறங்க ஆட்கள் மாறி மாறி வருவாங்க. இன்றைக்கி இந்த அண்ணா தான் இருக்காங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு டேவும் வந்து எப்போ ஆன் பண்ணுவாங்க எப்போ ஆஃப் பண்ணுவாங்க அப்படி டைம் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து மியூசியத்துக்குள்ளாடி போகிறோம். இங்கே உள்ளே வந்து அழகாக வந்து சூப்பராக மியூசிக் போட்டுட்ருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பட் வந்து அதை விட நம்மளால் வந்து வீடியோ வந்து போட முடியாது. வீடியோ போட்டோன்னா காப்பிரைட்ஸ் கிளைம்னு வந்துடும். ஸோ வந்து
இதில் வந்து எஜிப்டில் வந்து அலெக்சாண்ட்ரி லைட் ஹவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மேப் மாதிரி உள்ளது தான் வச்சுருந்தாங்க. அடுத்தது இது வந்து பூம்புகார், அங்கே வந்து லைட் ஹவுஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி தான் லைட் ஹவுஸ் இருந்து அப்படிங்கிற ஒரு அடையாளமாட்டு லைட் ஹவுஸோட அந்த லைட்டு இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு மாடலு இருந்துச்சு. இது மாதிரி நிறைய இருக்குது. அப்புறமா லைட் ஹவுஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அந்த மாதிரி இடத்துல வந்து லைட் ஷிப்புகளே லைட் ஹவுஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்த மாடலு. நான் அதிலே வீடியோ பேசி தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது இந்த மியூசிக் கேட்டதை வந்து நான் இது பண்ணாமலே வீடியோ பேசி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அது பேசினது யூஸ்ஃபுல் இல்லாமல் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அடுத்து மறந்துடும். ஸோ அப்போ பேசியே எடுத்துடலான்னு மியூசியம் ஃபுல்லாகவுமே நான் பேசி தான் எடுத்திருந்தேன். இது வ.உ.சி. சிதம்பரனார் அவரோட ஸ்டாச்சு. முட்டம் லைட் ஹவுஸ் வந்து 1910 வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க பிக்சர். அப்புறம் வந்து ஒவ்வொரு விதமான ஷிப்பு வந்து வச்சுருப்பாங்க, பார்க்கலாம். அதில் வந்து ஸ்டோரி இதெல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கவர் பண்ணோன்னா நல்லா பெருசாக நல்லா லென்த்தியாக வீடியோ போயிட்டுருக்கும். ஸோ அதனால் சும்மா அப்படியே கவர் பண்ணி இது வந்து நீர்மூழ்கி கப்பல். அப்புறமா வந்து ஒரு ஷிப்புக்குள்ளே வந்து அந்த இன்ஜின் ரூம் செட்டப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடலை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து படகு கப்பலில் வந்து என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறது. ஃபைனலி நம்ம டைட்டானிக் கப்பல். இந்த வியூ கூட ஒரு கப்பலுக்குள்ளே எந்த மாதிரி செட்டப் இருக்குமோ அந்த வியூக்குள்ளாடி தான் வந்து இதெல்லாம் வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எத்தனை வால்ட்டு, எந்த மாதிரி பல்ப்ஸு, எந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, ஒவ்வொரு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பல்ப்ஸ் யூஸ் பண்ணாங்க, எத்தனை வால்ட்டு, இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாமே வச்சுருக்காங்க.
இது வந்து ஒரு பாறைக்கு மேலே லைட் ஹவுஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து முட்டம் லைட் ஹவுஸ் தான். அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு ரூம் இருக்கும். இதில் வந்து எப்படி இந்த லைட் ஹவுஸ் வந்தது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஓடிட்டுருக்கோம். இதுவுமே நாங்கள் முன்னாடி கவர் பண்ணி போட்டிருக்கோம். காப்பிரைட்ஸ் கிளைம்னு வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து அதை இது பண்ணுற கிடையாது. குளச்சல் ஹார்பர் வந்து ஓல்டன் டேஸில் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்குது. த பேட்டில் ஆஃப் குளச்சல். அடுத்தது வந்து கன்னியாகுமரி ஓல்டன் டேஸில் அந்த மாதிரி இருந்திருக்குது. அவ்வளோதான், மியூசியம் வந்து சுற்றி பார்த்தாச்சு. மியூசியத்துக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. அடுத்தது இங்கே பாருங்க, முயல், யானை. நானும் போய் வீடியோக்கு போயாச்சு. சூப்பராக இருக்குது இந்த பார்க் செட்டப் எல்லாமே. அடுத்ததான் மான். இந்த முட்டம் லைட் ஹவுஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சன் செட் ஆக போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்